வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த தங்களது முதல் பார்வைகளை பதிவு செய்வதற்காக இன்றைய அமர்வில் 2 ஆளுமைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். சமூக சமத்துவ படையின் தலைவரும் முன்னாள் IAS அதிகாரியுமான சிவகாமி அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளரும் இப்போது.com இணைய இதழின் ஆசிரியருமான திரு பீர் முகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பு தான் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளினுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. இது எளிய மக்களுக்கான அதிகாரங்களை மீட்டெடுக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் பலத்தை நிரூபிக்கிற வகையிலான, ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் எளிய மக்களுக்கான ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எது செய்ய வேண்டும் கூடாது வேண்டும் கூடாது அப்படிங்கிற அந்த டூ நாட்ஸில் எதிர்பார்க்கப்பட்டதில் முந்தின நாளில் தேதி அறிவிச்சுட்டு மறுநாளே இந்த வேட்புமனு தாக்கல் தேதி அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அப்படியாகத்தான் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த அட்டவணை? பாலுவல், நீங்கள் சொன்னது போல சாதாரண மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல், மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பரீட்சை என்று சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த தேதி, அதாவது 25ஆம் தேதி அறிவித்துவிட்டு 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் என்பது ஒரு குறைந்தபட்ச அவகாசம் கூட இல்லை என்கிற ஒரு பொது தேர்தலுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு வார காலம் 2 வார காலமாவது குறைந்தபட்ச அவகாசம் இருக்கும். அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் எல்லா கட்சிகளுமே ஆயத்தமாக தொடங்கிவிட்டார்கள் என்றால் அக்டோபர் 24ஆம் தேதி இப்போது இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிகிறது. எனவே அதற்கு முன்னதாக தேர்தல் வரும் என்பது தேர்தல் நடத்தி ஆக வேண்டும். ஏனென்றால் பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே எல்லா திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுமே அதற்கு ஆயத்தமாகி அதற்கு கூட்டு சேரலாமா, அதற்கு வியூகங்களை அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அந்த வகையில் பார்த்தால் எல்லா கட்சிகளுமே ஆயத்தமாக இருந்த நிலையில் அவர்களால் இதனை கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியும். சாதாரண மக்களை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக கட்சி சாராது, இண்டிபெண்டாக, சுயேட்சையாக உள்ளூரில் தயாராக நினைத்தவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்பதை நாம் மறக்க முடியாது. நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அரசியல் கட்சிகள் அதற்கான வியூகங்களை வகுத்து வைத்திருந்தார்கள். ஒரு வரையறை அவர்களுக்குள்ளாக தேர்தல் குறித்து ஒரு வரையறை இருந்தது அப்படின்னு சொன்னாலும் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% இந்த முறை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்னுமாக எல்லா கட்சியில் இருக்கிற அந்த உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தலை எதிர்கொள்ளுகிற அல்லது நடத்துகிற அந்த தொண்டர்களுக்கு இன்னும் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பிரிவினருக்காக இந்த தொகுதிகள் வரும் என்கிற அந்த மறுவரையறை செய்யப்பட்ட முழுமையான தகவலே இன்னும் அவர்களிடம் போய் சேரல. அந்த குழப்பம் இன்னும் அவர்களிடம் தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அரசாணைகளை பொறுத்தவரையில் அவை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போ சென்னை மாநகராட்சியில் 108 வார்டுகள், மொத்தம் இருக்கக்கூடிய 200 வட்டங்களில் 108 வட்டங்கள் பெண்களுக்கு, 16 வட்டங்கள் தலித் பெண்களுக்கு, 92 வட்டங்கள் ஜெனரல் கேட்டகரி பெண்களுக்கு என்கிற இது போன்ற அரசாணைகள் போன்ற விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்கனவே தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், தேர்தலில் போட்டியிட ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல 50% பெண்கள் என்று முதல் முறையாக வரும்போது அதற்கான ஆயத்தங்கள், அதாவது எந்த வார்டு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை முன்னே அறிந்து, அந்த அரசாணைகள் கூட கடந்த வாரம் தான் வெளியிடப்பட்டன. எனவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்தால் நாங்கள் எந்த வார்டுக்கென்று நாங்கள் எங்களுடைய களப்பணியை, அந்த ஹோம்ஒர்க்கை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு வசதியாக இருந்திருக்கும் என்கிற கருத்து பரவலாக, அதாவது எல்லா கட்சி தரப்பினருக்கும் கட்சி அல்லாத தரப்பினருக்கும் இது ஒரு நிச்சயமாக ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்பதை மறக்க முடியும். நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பல எதிர்பார்ப்புகள், பல வியூகங்கள் திரு பீர் முகமது அவர்கள் சொன்ன மாதிரி இருந்தாலும் இந்த தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பது இந்த 33%இலிருந்து 50% உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இது மீண்டுமாக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களினுடைய பங்களிப்பை அதிகரிக்கும், அதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள் பலம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? பீர் முகமது சொன்னதில் கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கட்சிகள் எதிர்பார்த்திருந்தாலும் நீங்கள் சொன்னது போல் போட்டியிடுகிறவர்கள் இன்னும் அவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டு எந்தெந்த இடத்துல அவங்களுக்குன்னு தெரில. இது கட்சி சாராத ஒரு தேர்தல்னு வெளிப்படையாக சொன்னாலும் இது கட்சி சார்ந்து தான் நடைபெற்றுட்ருக்கு. அப்புறம் நீங்கள் எளிய தேர்தல்னு சொன்னீங்க.
இது வந்து எல்லாத்த விட கடினமான தேர்தல். எம்பி கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் உள்ளூரில் ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக பணபலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எளிய தேர்தல்னு சொன்னது நான் எளிய மக்களுக்கான அதிகாரங்களை மீட்டெடுக்கிற இல்லை, தேர்தல் அது வந்து எளிய மக்களுக்கான தேர்தலே இல்லை, அதை தான் சொல்ல வரேன் நான். ஏன்னா எளிய மக்கள் யாரும் இதில் போட்டியிட முடியாதுங்கிறத தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாணையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுவே எப்படி இருக்குன்னா, சில கேட்டகரி இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்கிற ஒரு இதுதான் இது. அப்போ அது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? அதனால் முன்கூட்டியே அதை அறிவிச்சிருந்தா நல்லாயிருக்கும். இப்படி முன்கூட்டியே அறிவிக்காட்டினா கூட சில கட்சிகள், குறிப்பாக ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க ஏற்கனவே பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, சீட்டு ஒதுக்கிட்டாங்க. குறிப்பாக நான் பெரம்பலூர் போயிருந்தப்போ சமீபத்தில் அங்கே ஏற்கனவே கேண்டிடேட்டு வீடு வீடாக சாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் சில பேருக்கு முன்னாடியே இந்த முதல் அட்வான்டேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அப்புறம் மீதி பேருக்கு இப்போ பாருங்கன்னா, இது வந்து எளிய தேர்தல்னாலும் 1,00,000 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. நான் 5 கோடி மக்கள் 6 கோடி மக்களில் 1,00,000 கேண்டிடேட்ஸ். இந்த 1,00,000 இங்க நீங்க சொல்றது மாதிரியாக அரசியல் கட்சிகள் மீண்டுமாக உள்ளாட்சி அமைப்புகள்லயும் தங்களை நிலைநிறுத்திக்கணும், அங்கேயும் உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து அந்த அடிமட்டத்திலையும் தங்களை பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த மாதிரி முன்கூட்டியே ஆயத்தமாகி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கும் தயாராகி இருக்காங்க அப்படின்னு தானே இதை பார்க்க முடியும். அப்படி இல்லை, இதை விட ஒரு அச்சம் இருக்கு உங்களுக்கு. உள்ளாட்சியில் வந்து தோத்துட்டா அசிங்கமாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு இன்னும் இதுவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அந்த அட்வான்டேஜையும் மீறி தோத்துட்டா கஷ்டமாக இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இன்னொன்று வந்து 1,00,000 பேரை வந்து இப்போ கட்சி தேர்தல் தான் ஆகிப்போச்சு அது. அப்போது 1,00,000 பேரை வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணி வார்டு வைஸாக செலக்ட் பண்ணி அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அப்போ இது வந்து ஒரு ஜனநாயகபூர்வமாக அணுகுமுறை இல்லாமல் ஏதோ வந்து தனக்கு எது அட்வான்டேஜோ, ஆள்றவங்களுக்கு எது அட்வான்டேஜோ அந்த மாதிரி அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. அது முதல் 2 நாளாக இருந்தாலும் சரி, கடைசி 2 நாளாக இருந்தாலும் சரி. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி தேர்தலில் அந்த கடைசி 2 நாளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் முதல் 2 நாளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ என்னவோ. இது ஜனநாயக பூர்வமான தேர்தலாக இருக்காது. ஏன்னா இங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிற ஒன்றாக இருக்கிற போது அதுல ஆளும் கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கக்கூடும். குறிப்பா ஆளும் கட்சிக்கு ஒரு பயம் வந்து இந்த தேர்தலை ஒட்டி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இது மாதிரியான ஒரு க்ளோஸ்டு நெக் டு நெக் மாதிரியான ஒரு விஷயத்தை உடனுக்குடனாக தேதி அறிவிப்பது, ஒரு 8 நாட்கள் தான் வந்து வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளோஸ்டு ஒர்க்கா பண்றதுக்கான காரணம் ஆளுங்கட்சியினுடைய பயம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆளுங்கட்சியுடைய பயம் என்று சொல்வதை நிர்வாக குளறுபடி என்று நான் அதை பார்க்கிறேன். அதாவது ஒரு மாநில தேர்தல் ஆணையம் என்னுடைய அவங்களுடைய இணையதளம் போன வாரம் அந்த அரசாணைகள் வெளியிடப்பட்ட போது செய்தியாளர்களாக நம்ம அந்த இணையதளங்களை இப்போது .comல் அதை பிரசுரிப்பதற்காக இணையதளத்தை தேடினா இணையதளம் செயல்படவில்லை. அந்த அரசாணைகளை உடனே எடுக்க முடியவில்லை. உண்மையை சொல்ல போனால் சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கு எந்த வார்டுகளில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, எது ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆளுங்கட்சியினருக்கே தெரியவில்லை. அப்படி என்றால் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் என்று கூட நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நிர்வாக ரீதியான ஒரு குளறுபடி, அதை சீதாராமன் என்கிற அந்த மாநில தேர்தல் ஆணையர் இதை முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும். அதாவது அவர்கள் ஜூலையிலிருந்தே இதற்கான முன்னேற்பாடு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த விஷயங்களை முன்கூட்டியே முடிவு செய்து இப்படியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல், ஏனென்றால் எல்லோருக்குமே ஆயத்தமாக வேண்டி இருக்கிறது. குழப்பமா தாமதமா அதை சொல்லுங்க, முதல்ல கிளியரா சொல்லுங்க. குழப்பமா தாமதமா? அரசியல் கட்சிகளே வந்து நீங்க குறிப்பிட்டது போல இந்த எப்படியாவது இந்த தேதிக்குள்ளார பதவிக்காலம் முடியும், அதனால தேர்தல் வரும்னு தயாராகிற சூழல், அந்த ஒரு ஆயத்தம் வந்து அரசியல் கட்சிகளிடமே இருக்கிற போது தேர்தலை நடத்த வேண்டிய மாநில தேர்தல் ஆணையத்திடம் அந்த ஆயத்தம் இல்லை. இந்த விஷயத்துல அவங்க வந்து தாமதிச்சுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தானே. ஏன்னா இந்த அரசாணை வெளியிடுறதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இது வந்து சர்க்குலேஷன்ல ஆர்டர் வாங்கணும். ஸோ மாநில தேர்தலுங்கும் போது அதுக்கு யார் சீஃபோ அவங்கக்கிட்ட போகணும். அப்போ தாமதம் ஆகிருக்கும். இதை போய் ஏன் குழப்பம்னு சொல்கிறீங்க? இதை ஐஏஎஸ் அதிகாரியாக அவர்கள் அதை
அதை இன்னும் உள்ளிருந்து பார்க்க முடியும். நான் ஒரு செய்தியாளராக வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த தகவல் வருகிறது, இந்த இப்படியான தகவல் வருகிறது, இது நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதா, உண்மையிலே மாநில தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் போகும்போதெல்லாம் அங்கே மாநில தேர்தல் ஆணையத்துக்கு செய்தி சேகரிக்க போகும்போது பார்ப்போம், அங்கு பணியாளர்கள் என்பது மிக குறைவான பணியாளர்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நேரடியாக பார்த்துருக்கிறோம். ஒரு கடந்த வருட டேட்டாவை வாங்குவதற்கு நாங்கள் 10 நாட்கள்லாம் காத்திருக்க வேண்டியிருந்தது. நான் சொல்வது 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு வாரம் எல்லாம் காத்திருக்கிறோம். ஒரு வாரம் காத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாகவே இந்த நிர்வாகம் இன்னும் சிறப்பாக, இன்னும் டைனமிசத்தோடு செயல்பட வேண்டும். மாநில தேர்தல் ஆணையம் என்பது இன்னும் டைனமிசத்தோடு செயல்பட வேண்டும் என்பது நிர்வாகத்தையும் கேபினெட்டையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் வந்து கீழே அதிகாரிகள் செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு வந்து கேபினெட்டு தான். ஏன் அதிகாரியை வந்து புல்லப் பண்ணக்கூடாது, ஏங்க நீங்கள் இப்போ வெளியிடுங்க, ஏன் தாமதம் பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அன்றைக்கே வெளியிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் இது வந்து நிர்வாக குளறுபடிங்கிறத விட ஒரு மேலிடத்துல இருந்தான ஒரு என்ன சொல்கிறது, எப்போ திட்டமிட்டு எப்போ வெளியிடணுங்கிற ஒரு கணக்கோட அவங்க செயல்பட்டுருக்காங்க. அது அடிப்படையில் நிர்வாக குளறுபடின்னு தானே பார்க்க முடியாது. கேபினெட்டினுடைய பார்வைக்கு வந்து அவர்கள் மீண்டும் நிர்வாக குளறுபடிங்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமா, அப்போ தேர்தல் ஆணையங்கிறது வேற, கேபினெட்டுங்கிறது வேற. சரி. ஸோ கேபினெட் சம்மந்தப்பட்டது தான் தேர்தல் ஆணையம். அப்போது கேபினெட்டோட இது இல்லாமல், ஆர்டர் இல்லாமல் தேர்தல் ஆணையம் வெளியிட முடியாது. அவங்க பார்வைக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ மீண்டுமாக அந்த நான் 50% அப்படிங்கிற விஷயத்துக்கே வரேன். 33% இருந்த போதும் கூட உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தேர்தலில் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய பணி என்பது அவங்க இன்வால்வ் ஆகிறது அப்படிங்கிறது 100% முழுமையாக கிடையாது. அவர்கள் சார்ந்திருக்கிற கணவனோ அல்லது குடும்பத்தாரோ தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 50% அதிகரிப்பதன் மூலமாக முழுமையாக 100% பெண்களினுடைய பங்களிப்பு உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 50%னா கூட ஒவ்வொரு கிராமத்திலையும் யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ, அது சாதி ஆகட்டும், பணமாகட்டும், அரசியல் கட்சி ஆகட்டும், அப்படிப்பட்டவங்க தான் வந்து கேண்டிடேட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. பெண்களையும் ஆண்களையும் 2 பேரையுமே. அதில் பெண்கள் இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப வல்னரபிள். அவங்களுக்குன்னு தனியாக சொத்து கிடையாது, அவங்களுக்குன்னு தனியாக வருமானம் கிடையாது. இப்போ அரசு ஊழியர்கள்லாம் அதில் போட்டியிட முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அவங்க எந்த வகையில் வருமானம் அவங்களுக்கு இருக்கும்? ஒன்று நிலம் இருக்கணும், நிலம் கூட யார் பேரில் இருக்கும்? முக்கால்வாசி. ஸோ அப்போ அவங்க எந்த தைரியத்தில் போட்டியிடுறாங்க? செலவு பண்ணாமல் ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையில் யாருமே இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஆண்களுடைய தயவு இல்லாமல் அவங்க நிச்சயமாக போட்டியில் இறங்க முடியாது. ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கலாம், எல்லா சமயத்துலையுமே ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த 50% ஒதுக்கீடுங்கிறது வரவேற்புக்குரியது. ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்துக்குள்ளே வர்றது, ஆனாலும் என்ன மாதிரியான ஒரு அரசியலுக்குள்ளே அவங்க உள்ளே நுழையிறாங்கங்கிறதும் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எடுப்புலேயே பணத்தோடு தான் வெளியில் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஆண்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்துல உள்ளாட்சி அமைப்புகளே வந்து அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர அரசியலுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்துல எத்தனை கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கிறது முறையாக நடந்திருக்கு. அந்த தீர்மானங்களை வந்து நிறைவேற்றும் பொழுது எந்த அடிப்படையில் வந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் சட்டத்தை பார்த்திங்கன்னா 500 பேர் இருந்தால் அது ஒரு கிராம சபைன்னு நம்ம அங்கீகாரம் கொடுத்தாலும் நடைமுறையில் வந்து 3000 4000 அப்படி இருக்குது. அப்போ 4000ங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிறு சிறு கிராமங்கள் எல்லாமே உள்ளிழுக்கப்பட்டுருது. இப்போ அதனால தான் அவங்களுக்கு வந்து பாதை இல்லாமல், அந்த இடத்துல ஸ்கூல் இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல் பின்தள்ளப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட கிராமங்கள் வந்து ஒரு கிராமங்கிற அந்தஸ்து இல்லாமல் காலனி என்ற அந்தஸ்தோட இருக்குது. அங்கே இருக்க 500 பேர் அவங்க குடியிருந்தாலும் கூட, 500 மக்கள் இருந்தாலும், வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் கூட அவங்க 3000 பேரோட கலந்துடுறாங்க. அப்போ அந்த 3000 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் தனித்தொகுதி இருந்தாலும் கூட, தனித்தொகுதி இருக்குது இல்லைன்னு மறுக்கலை, இருந்தாலும் அந்த தனித்தொகுதி இருந்தாலும் கூட இல்லாத கிராமங்கள், அதாவது இப்போ ஹேம்லெட்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன், அதை வந்து 2ஆக பிரித்து
ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதை 2ஆ பிரிச்சு 500 பேர் இந்த பக்கமோ 500 பேர் அந்த இல்ல பக்கம். நீங்க பட்டியலிடுற இந்த எல்லா விஷயமுமே அவர்களாக முன்வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகள், நீங்க சொல்ற அந்த கிராம சபைகள், அங்க இருக்கிற ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தானே. இது நம்ம மேலெழுந்த வாரியா வேற யாரையும் குற்றம் சாட்ட முடியாது இல்லையா? அவங்க அவர்கள் இப்ப சட்டத்துல வந்து 500 பேர் இருக்காங்கன்னா, இப்போ யூபி மாதிரி மாநிலத்துல மலை பிரதேசங்கள்லாம் கூட 250 பேர் இருந்தாலே அதை வந்து ஒரு கிராம சபைன்னு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 500 பேருக்கு ஒரு கிராம சபைன்னா அட்லீஸ்ட் வந்து பண ஆதிக்கம், பெரும்பான்மை மக்களுடைய ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கம், இது எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எளிய மக்களுக்கு இதன் மூலம் அதிகாரம் வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அது வந்து டெவல்யூஷன் ஆஃப் பவர்ங்கிறது போய் சேராதுங்கிறதா இங்கே 50% இடஒதுக்கீடு, பெண் உரிமை, மற்ற விவகாரம், அதிகார பகிர்வு, இது எல்லாமே வந்து ஏட்டளவில் தான் இருக்கு. இது என்னதான் செயல் வடிவம் பெற்றாலும் கூட அங்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார், அதை செயல்படுத்துபவர்கள் யார், அது உண்மையிலே வந்து ப்ராசஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கிற போது அது 100% முழுமையாக இல்லை. அது கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். அது மீண்டுமாக இந்த மாதிரியான உத்தரவுகளின் மூலமாகவோ அல்லது இடஒதுக்கீடுகளின் மூலமாகவோ அல்லது பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வைக்கிற மாதிரியான ஒரு மறு வரையறை மூலமாகவோ அது சாத்தியப்படுமா? நிச்சயமாக சிவாமி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி கிராமங்கள் இன்னும் அடிப்படையான மருத்துவ வசதிகளே இல்லாத கிராமங்களாக இருக்கின்றன. சமீபத்தில் ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கிய மாரியப்பன் சொன்னது போல, எங்கள் கிராமத்திற்கு நான் முதலமைச்சரை சந்திக்கும் போது மருத்துவமனை ஒன்று வேண்டும் என்று கேட்பேன் என்று அந்த வடகம்பட்டி என்கிற அந்த கிராமத்தில் இன்னும் எங்களுக்கு போதுமான வசதிகள் உள்ள மருத்துவமனை இல்லை என்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். இது போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத பழங்குடி மக்களுடைய கிராமங்கள் ஏன் இன்னும் இருக்கின்றன? தமிழ்நாடு மனித வளர்ச்சி குறியீடுகளில் மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலங்களுடைய பட்டியலில் இருக்கிறது. இன்னமுமே நம்ம பழங்குடி கிராமங்களாகட்டும், இதே போல வடகம்பட்டி போன்ற கிராமங்களாகட்டும் அடிப்படை வசதிகள் இல்லாத பிரச்சனை இருக்கிறது என்றால் அது உள்ளாட்சி அமைப்புகள் இன்னும் அங்கு பலம் பெறவில்லை, அங்கு எளிய மக்கள் அதிகாரம் பெறவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தமாகிறது. எனவே அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் அந்த மறுவரையறைகளை செய்வதற்கான ஒரு சீர்திருத்தங்களை செய்வதற்கான பஞ்சாயத்து அமைப்புகளை சீர்திருத்துவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் கருத்தாக. இல்ல அந்த மறுவரையை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த பெண்களுக்கான அதிகாரம், ஒரு கிராம ஊராட்சியினுடைய தலைவராக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னாலும் சிவகாமி அவர்கள் குறிப்பிட்டது போல அங்க பெண்ணுக்கான விஷயங்கள், சட்டப்பூர்வமான விஷயங்கள்னு பார்க்கிற போது பெண்ணுக்கான அந்த பின்புலங்கள் எல்லாமே இங்க மறுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்களால் அதிகாரப்பூர்வமா செயல்படவே முடியாது, அதுவே மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறதும் அவங்க குறிப்பிடுறாங்க. அதுவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் தானே. அரசியல் ஆர்வம் கொண்ட இளம்பெண்கள், இளைஞர்கள், இவர்கள் அதாவது சராசரி வயது, அரசியலுக்கு வரக்கூடியவருடைய சராசரி வயது என்பது இன்னும் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் போய் சேரவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை அதுதான், அந்த என்ட்ரி பேரியர். அதாவது நீங்கள் அரசியல் நுழைவுக்கான அந்த வயது என்பது இன்னுமே இளையவர்களை போய் சேரவில்லை. எல்லா கட்சிகளுமே இளம் அணிகளை எல்லாம் வைத்திருக்கின்றன. அதில் ஒரு சிலருக்கு அதுவும் முழுமையான வாய்ப்பு என்பது கிடைப்பதில்லை. பெரும்பாலும் அது ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த என்ட்ரி பேரியர் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஆனால் இந்த என்ட்ரி பேரியரை கடப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, அதாவது தேர்தலில் நுழையும் போதே நாம் வெற்றியோடு நுழைய வேண்டும் என்பதில்லை. சாதாரண மக்கள், எளிய மக்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்றால், அவர்கள் நான் ஒரு 3 முறை முயற்சி செய்வேன், 3வது முறை நான் வென்றால் போதும், இந்த முறை நான் மக்களுடைய ஓரளவு ஆதரவை பெறுவேன், அடுத்த முறை அதற்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவை பெறுவேன், 3வது முறை நான் இந்த உள்ளாட்சியில் ஒரு வார்டு உறுப்பினராவேன் என்கிற அந்த முயற்சிக்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் பார்க்கலாம். நீங்க அந்த 3 முறை அப்படிங்கிறது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா அந்த 3 முறை 4 முறை 5 முறைங்கிறது கூட அந்த எளிய மக்களினுடைய அதிகாரம், அந்த எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் சிவகாமி அவர்களுடைய வாதமா இருக்கு. இல்லை, 2 பிரச்சனை இருக்கு இதுல. எங்களுடைய முன்முயற்சி என்னவாக இருக்கிறது, நாங்கள் கட்சி சாராதவர்கள் அரசியலை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, இளைஞர்கள் கூட்டம். ஆனால் அவர்கள் முதல் முயற்சியே, முதல் அடியே இந்த உள்ளாட்சி தேர்தலில் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் அரசியல் கட்சிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பு ரசிகர் மன்றங்களை எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க வைத்துதான் இங்கு அரசியல் அப்படித்தான் உருவாகி வருகிறது.
எனவே இந்த அரசியலுக்கு வெளியில் இருந்து கொண்டே பேசிக்கொண்டிருப்பது சாதாரண எளிய மக்களுக்கு நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியான அந்த என்ட்ரி பேரியரை கடந்து ஒரு அடுத்த படிநிலைக்கு வருகிற போதே இங்க ஒரு ஆடம்பர அரசியலுக்கான ஒரு என்ட்ரி இருக்கிறது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதாக இருக்கிறது. அதை கையாளுகிற திறமை பெண்களிடம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ளாக மீண்டுமாக அங்க இருக்கிற மேல ஒரு அமைப்புகள் இருக்கிறவர்கள் போகிறார்கள்ங்கிறதா நீங்க உண்மையாவும் இருக்கு. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வெளியில இருந்து சமூகத்தை மாற்றணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து ஒன்றும் காமன் சென்ஸ் இல்லாதவங்க இல்லை. நம்மளை விட அதிகமாகவே, வேட்பாளரை விட அதிகமாகவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பணம் செலவு பண்ணலாம் ஜெயிக்க முடியாதுன்னு நமக்கே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு, ஃபீல்டு சிச்சுவேஷன். ஏன்னா ஆண்கள், அதுவும் இளைஞர்களில் குறிப்பாக ஆண்கள் வந்து அரசியல்வாதிகளோட போகிறது வர்றது, அந்த பழக்கம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி வந்து பணம் விளையாடுது, என்னென்ன மாதிரி அதில் அரசியல் இருக்குது. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க முதல்ல அது என்ட்ரி ஆகிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் வருமானம் கிடையாது. அவங்க பெற்றோரை நம்பி, அவங்க பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, முதல்ல படித்து கரையாக இருப்பா, சொந்த காலில் நெல், அப்புறம் அரசியல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அரசியல் வழி வந்த குடும்பங்களில் மட்டும்தான் அப்பாவுடைய தயவுல பிள்ளைங்க அரசியல்ல என்ட்ரி ஆக முடியுது. அதை நம்ம பெரிய அளவுல கூட பார்க்குறோம். நிச்சயமா இவங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் படிக்கும்போது நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்றாங்க, நீ ஐஏஎஸ் ஆன பிறகு மக்களை திரும்பி பாரு, இப்போ மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீ தலையிடாதீங்க அப்படின்ட்டு. அவங்க ஐஏஎஸ் ஆன பிறகு மக்கள் பிரச்சனைகளை பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நான் எப்படி செய்தியாளர் ஆனேன் அப்படின்னா, நான் அப்பவே ஏன்னா ஐஏஎஸ் ஆகிதான் இந்த பிரச்சனையை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இதே விஷயம்தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான். ஆமா, வீட்டில் சொல்றாங்க, இன்னைக்கு ஜேர்னலிசம் படிச்சுட்டு வரவங்க சொல்றாங்க, வீட்டுல சொல்றாங்க ஃபீல்டுக்கு எல்லாம் போக வேண்டாம், அலுவலகத்துல இருந்து வேலை இந்த மாதிரியான ஐஏஎஸ் குற்றம் சொன்னாரு. அதை சகிக்க முடியாது. எத்தனை ஐஏஎஸ் அரசியலுக்கு வந்திருக்காங்க, இல்ல எத்தனை ஐஏஎஸ் அரசியலுக்கு வந்திருக்காங்க, இல்ல அத தூக்கி போட்டு வந்திருக்கோம். அதை பாராட்டுறதை விட்டுட்டு இது அட்வர்ஸா சொல்றீங்க, இது அநியாயம் இல்ல, குற்றமா சொல்லல. சமூகத்தை திரும்பி பார்க்கிற அந்த பார்வை வந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கறது சொன்ன விதம் அந்த மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடாது. இல்ல விஆர்எஸ் வாங்கிட்டு சிவாமி அரசியலுக்கு, எளிய மக்களுக்கான அரசியல்ல இடம்பெற்றிருக்காங்க அப்படி. ஆனால் இந்த ஒரு அணுகுமுறை இருக்கிறது. நாம் அரசியலுக்கு வரணும் என்றாலே, நீங்க ஆம் ஆத்மி கட்சியுடைய வரலாறோ இல்ல ஒபாமா சிகாகோல இருந்து வரும்போது அவருக்கு இருந்தக்கூடிய பிரச்சனையும் பணம் தான். ஆனா என்ன பண்ண, ஒரு ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு ஒபாமா. அதே மாதிரி ஆம் ஆத்மி என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட பணம் வாங்கினாங்க. இன்டர்நெட் வாயிலாக மக்கள்கிட்ட பணம் வாங்கினாங்க. அவங்களும் காசு இல்லை. கோவால போய் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாங்க, என்கிட்ட காசு இல்லை, டெல்லி தேர்தலுக்கு மக்கள் தான் எனக்கு காசு கொடுத்தாங்க. அப்ப நீங்க think out of the, அது பின்னாடியும் கொஞ்சம் இருக்கு, think out of the box. இங்க நீங்க சொன்ன மாதிரி அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்கிறது. இளைஞர்கள் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதலுக்குள்ளாக அவர்களினுடைய அந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதும் இந்த சமூக அரசியல் சார்ந்த அறிவு என்பதும் எந்த தளத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டுமோ அங்க மிகப்பெரிய ஒரு தடை இருக்கிறது. அதுவே அவங்கள, அது குறைந்தபட்சமாக உள்ளாட்சி அமைப்புகளினுடைய தேர்தலில் கூட நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் இளைஞர்கள் முன் வந்து தாமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப சதவீதத்தின் பார்வையில் பார்க்கிற போது ரொம்ப குறைவாக இருக்கு. அது அதிகரிக்கணுங்கிற கடமை யார்கிட்ட இருக்கு? இல்லை, இளைஞர்கள்னா கூட எல்லா இளைஞர்களும் கிடையாது. ஏன்னா நான் பார்க்குறேன் சில அரசியல் கட்சி தலைவர்கள், அது ஏபிசிடி யாராக இருந்தாலும் ஒரு கூட்டம் கூடி ஓன்னு கத்துறது, விசில் அடிக்கிறது, கூச்சல் போடுறது, அப்புறம் அந்த வண்டி பின்னாடி ஓடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருக்கும். என்ன நடந்துருச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த நடவடிக்கைகளை புரிஞ்சுக்க முடியல. பள்ளி பருவத்தில் காலேஜில் படிக்கிறவங்க கூட இந்த மாஸ் அரசியலில் எப்படியோ கலந்து தங்களுடைய தனித்தன்மையை இழந்துக்கிட்டு வராங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எல்லா இளைஞர்களையும் ஒரே ரகத்தில் நம்ம வச்சிட முடியாதுங்கிறதையும் பார்க்கணும். இங்கே 2011க்கும் 2016க்குமான அந்த வித்தியாசம் தொடர்பாக அந்த வழக்குகள் பேசினாலும் கூட அந்த வேட்பாளர்களுக்கான செலவு உச்சவரம்பு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தொகையை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது சதவீதத்தின் அடிப்படையில் பெரிய அளவிலான மாற்றம் இல்லை அப்படின்னாலும் தற்போது இருக்கிற அந்த தேவைக்கு குறைந்தபட்சமாக நம்ம ஒப்பீட்டு அளவில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே சென்னை மாநகராட்சியிலே வந்து 56,000 இருந்த அந்த வார்டு உறுப்பினருக்கான உச்சவரம்பு 90,000 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது போதுமானது, வேட்பாளர்களுக்கு போதுமானது அப்படின்னு பார்க்கலாமா? அது ஒரு பெஞ்ச் மார்க்கிங் என்று தான் இதை நாம் பார்க்க முடியும். இதை விட பன்மடங்கு செலவாகிறது, செலவு செய்கிறார்கள் என்பது யதார்த்தம்.
ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க்கிங், இப்போ பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருக்கு 9,000 ரூபாய் என்று வைத்திருக்கிறார்கள். முதலில் 5,600 ரூபாய் என்று இருந்தது, அதை உயர்த்தி 9,000 ரூபாய் என்று வைத்திருக்கிறார்கள். அதாவது இவங்களை பொறுத்தவரையில் வருடம் இன்ஃப்ளேஷன் என்று சொல்கிறார்கள், ஒரு 15%. இதை மொத்தமாக கணக்கிட்டு 5 ஆண்டுகளுக்கு நாம் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவர கணக்கு அடிப்படையில் அது அவர்களுக்கு தெரியும் எப்படி அதை முடிவு செய்கிறார்கள் என்று. அப்படித்தான் செய்கிறார்களே தவிர, ஆனால் இதற்கும் யதார்த்தத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. எப்படி பொது தேர்தலில் 16 லட்சம் என்று சொல்லிக்கொண்டு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள், அதே போன்ற வித்தியாசங்கள் இருக்கிறது, பண ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் பண ஆதிக்கத்தை காரணம் சொல்லி என்னுடைய ஒரே கருத்து இதுதான், நாம் பின்தங்கியோ இதை விட்டு இதை பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய ஒரே வாதம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை முடிக்கிற நேரத்தில் நம்ம அதை முக்கியமாக பார்த்தாக வேண்டும். இந்த வழக்கு தொடர்பான விவாதங்களில் பல தருணங்களில் நீதிபதிகள் கேட்ட கேள்வி, ஏன் முழுமைக்குமாக உங்களால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாது அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு அவர்கள் தேர்தல் ஆணையம் சொன்ன பதில், அந்த அளவுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த 4 வாக்குச்சீட்டுகள் கொண்ட இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் சிஸ்டமை இன்றைய தலைமுறை புதிய இளம் வாக்காளர்கள் எப்படி அணுகுவார்கள்? அது சரியான முறையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்கு இயந்திரங்கள் போதுமானது இல்லைன்னா பிரித்து படிப்படியாக நடத்தலாமே. ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் தேர்தல் நடத்தணும்னு அவசியம் இல்லையே. எவ்வளோ இயந்திரங்கள் இருக்கோ இன்னும் கொஞ்சம் கூட அதனுடைய எண்ணிக்கையை டபுள் மடங்கு ஆக்கி ஒரு 2-3 நாளாக நடத்தலாம். ஒரு வாரம் கூட நடத்திட்டு இருக்கலாம். ஒரு 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள். அதனால் மின்னணு இயந்திரங்கள் இல்லைன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியலை. அது அரசாங்கம் நினச்சதுன்னா அந்த மின்னணு இயந்திரத்தை அவங்க பயன்படுத்தலாம். வேற என்ன கேட்டிங்க? இந்த இளம் வாக்காளர்கள் இந்த 4 வாக்குச்சீட்டுகள் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை எப்படி அணுகுவாங்க? அவங்களுக்கு அது சாதகமாக தான் அவங்க அதை அணுகுவாங்க. இதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே இந்த விஷயம், இந்த தேர்தல் தொடர்பான வேலைகள் இன்றிலிருந்தே பரபரப்பாக இயங்க தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாட்டு மக்களுக்கு வானொலி மூலமாக பிரதமர் மோடி அவர்களினுடைய உரை, எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. காங்கிரஸ், மாயாவதி, பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் கூட எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கோழிக்கோட்டில் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் பேசிய பிறகாக நேற்று மன் கி பாத் உரையில் பேசுகிற போதும் கூட இந்த ஊரி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கடுமையான தன்னுடைய கண்டனத்தை, கோபத்தை பிரதமர் மோடி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சி குறிப்பாக இந்த மோடி அவர்களுடைய பேச்சை வெற்று முழக்கம், இது வெறும் வார்த்தைகளால் அவர் ஏவுகணை அனுப்பிக்கிட்டு இருக்காரு, இது ஒரு வெற்று முழக்கம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்ச்சியாக, அது பதான்கோட்டாக இருக்கட்டும், ஊரியாக இருக்கட்டும், இந்த சம்பவங்களில் பிரதமர் சரியாகத்தான் எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய அணுகுமுறை சரியானதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸும் மாயாவதியும் சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? பாலவில், நீங்கள் சொன்னது போல ஊரி தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு செட்பேக்கு, மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கு. எப்போதுமே காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் ஏதாவது பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தால் காங்கிரஸ் அரசு தேசபக்தி இல்லாத அரசு, எனவே தான் தாக்குகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடிக்கு அவர் சொன்ன விஷயங்களே அவருடைய தலைமையின் கீழ், அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் திரும்ப நடக்கிறது. ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர் தேசிய கவுன்சிலில் பேசும்போது தீன்தயாள் உபாத்யாயா இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாங்கள் நம்முடையவர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல தலித் வாக்குகளாக பார்க்க கூடாது, வெறும் வாக்குகளாக பார்க்க கூடாது. அதே போல தலித்துகளையும் நாம் கை கொடுக்க வேண்டும். அந்த உரையாடலே உங்களுக்கு மிக அழகாக சதுர்வேதி என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார். தீன்தயாள் உபாத்யாயா தர்மராஜ்யத்தை பற்றி பேசினார். ஆனால் மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு இந்துத்துவ ராஜ்யத்தை. அவருடைய ஆட்கள், அவர் என்ன விரும்புகிறாரோ, ஆனால் அவருடைய ஆட்கள் தலித்துகளுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து வன்முறை செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தலித் பெண் குஜராத்தில் நேற்று தாக்கப்பட்டிருக்கிறார், ஒரு இறந்து போன ஒரு பசுமாட்டை அகற்ற மறுத்த ஒரு காரணத்திற்காக. இது போன்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம். இந்த உள் பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் செய்யாமல், அதாவது காஷ்மீர் 80 நாட்களாக பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, இவற்றையெல்லாம் பேசாமல் இவற்றை கடந்து நாங்கள் டிப்ளமேட்டிக்காக பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவோம், ராஜதந்திர ரீதியாக தனிமைப்படுத்துவோம் என்று சொல்வது
உண்மையில் இவர்களுக்கு எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும் என்பது இங்க மிகப்பெரிய வெளிப்படையான பேச்சுக்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் சொல்கிற அந்த ராஜதந்திர அணுகுமுறை என்பது சரியானதாகவே இருக்கும். அதுதான் வந்து பாகிஸ்தானிடம் அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அப்படின்னாலும் குறைந்தபட்சமாக இந்த ராஜதந்திர வழிகள் தான் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு ஏன் பார்க்கக்கூடாது? ராஜதந்திர அணுகுமுறை எப்போது ஜெயிக்கும் என்றால் அவர்களும் ராஜதந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். 22 பிரதிநிதிகளை அனுப்பி நாங்கள் காஷ்மீர் பிரச்சனையை பேசுகிறோம் என்கிறார்கள். அதற்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறார், நாங்கள் பலுசிஸ்தான் பிரச்சனையை எங்களுடைய இந்திய பிரதிநிதிகள் பேசுவார்கள் என்று சொல்கிறார்கள். இது ஏட்டிக்கு போட்டி என்பது டிப்ளமசி என்று சொல்வதா, அதாவது அதை வந்து நீங்கள் ராஜதந்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்வதா இந்த மக்கள், அல்லது நீங்கள் இந்த பிரச்சனைகளை டொமஸ்டிக் இஷ்யூவை எப்படி பலுசிஸ்தான் பிரச்சனையை பாகிஸ்தான் தீர்க்க வேண்டுமோ அதே போல் காஷ்மீரில் அங்குள்ள மக்களிடம் பேச வேண்டும், மக்களுடைய இதயங்களை வெல்ல வேண்டும். இந்திய அரசு, டெல்லி அரசாங்கம் மக்களுடைய இதயங்களை வெல்ல வேண்டும். ஏனென்றால் நீண்ட காலமாக அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அலினேஷன் என்பது ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த முறை. இது 2010 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது ஏற்பட்ட பிரச்சனையை போன்ற ஒரு பிரச்சனை என்று அதே அணுகுமுறையை அதிகார வர்க்கம் மேற்கொண்டது. ஆனால் அதை தாண்டியும் அந்த பிரச்சனை இன்றைக்கும் கனண்டு கொண்டிருக்கிறது. அப்போது இது ராஜதந்திர வழி மட்டுமே அந்த பிரச்சனையை சரி செய்யாது அப்படின்னு சொல்றீங்க. ராஜதந்திரத்துக்கு இன்னொரு ராஜதந்திர பதிலாக இருக்கிறது. ரஷ்யாவுடன் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இராணுவ கூட்டு முயற்சியை நாங்கள் தடுப்போம், ராஜதந்திர முயற்சி கொண்டு. ஆனால் ரஷ்யா சொல்லிவிட்டது, நாங்கள் ட்ரில்ல இராணுவ கூட்டு ஒப்பந்தத்தை நாங்கள் பாகிஸ்தானோடு மேற்கொள்ள போகிறோம். ராஜதந்திரத்துடைய முதல் தோல்வி அது. ராஜதந்திரத்தை நீங்கள் இதற்கு முன்பு மோடி அரசாங்கத்துடைய ராஜதந்திர தோல்வி என்பது நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பில் இந்தியா உடனடியாக பங்கேற்கும், அதற்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்துவிட்டோம் என்று சொன்னார். ஆனால் அது நடக்கவில்லை. ஏனென்றால் விளம்பரம் செய்யக்கூடாது, இதெல்லாமே விளம்பரமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் விளம்பரத்தை தாண்டி, ராஜதந்திரம் என்பது விளம்பரத்தை விட சட்டிலான ஒரு விஷயம் என்பதுதான் எல்லா ராஜதந்திர நிபுணர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இங்க வறுமை, வேலையின்மை குறித்து பாகிஸ்தானுடைய அங்க இருக்கிற நிலைமை குறித்து பேசி அதை பயங்கரவாதத்தோட ஒப்பிட்டு ஒரு தவறான அறிவுரையை சொல்லி அங்க இருக்கிற மக்களை வந்து ப்ரோவோக் பண்றாரு மோடி அப்படின்னு மாயாவதி குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜதந்திரம் என்பது அப்போதுள்ள நிலைமையை பயன்படுத்தி எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லா வகையிலையும் ஒரு சுமூகமான நன்மைகளை, பலன்களை பெற்றுத்தருவது தான் ராஜதந்திரம். அதை ஒவ்வொரு நாடுமே முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரியான ராஜதந்திரம் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசு, பாகிஸ்தானோட சமமான நாடு கிடையாது. பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு, இன்னும் வளர்ந்து வருகின்ற நாடு. நமக்கு போட்டி வந்து சைனா. போட்டின்னா கூட அது கூட ஒரு ஆரோக்கியமான போட்டிங்கிற அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ உலக அளவில் ஒரு பெரிய நாடாக இருக்கிற இந்தியா இன்னும் தன்னுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி, மனித வளத்தை பயன்படுத்தி அதிக நன்மைகளை பெற்று இங்கே இருக்கிற வறுமை, பல்வேறு பிரச்சனைகளை வெல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தான் உண்மையான ராஜதந்திரமாக இருக்கும். இப்போ அண்டை நாடுகளை வந்து அடிக்கடி பகைச்சிக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு பண்ணால் அதுக்கு பேர் உள்ளூர் அரசியல். ஏன்னா இங்கே இருக்கிற அரசியலை வென்றெடுக்கிறதுக்காக, திரும்ப வர்றதுக்காக நானா நீயாங்கிற போட்டியில் இறங்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இன்றைக்கே அரசியல். இல்ல, ஒரு நாட்டினுடைய பிரச்சனை, ஒரு எல்லை பிரச்சனையோ, ஒரு நாட்டினுடனான பிரச்சனையோ, ஒரு பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளுகிற விஷயங்கள்லையோ அந்த மாதிரியான அரசியலை கையில் எடுக்க முடியாது இல்லையா? இல்லையா, அதை வந்து விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 22 பேரை அவங்க அனுப்பிச்சிருக்கும் போது அதை அமர்ந்து பேசுவதற்கான ஒரு விஷயமா பார்த்துருக்கலாம். அதை வந்து விட்டுட்டு இப்போ ஏட்டிக்கு போட்டியாக நாங்கள் ஒரு குழு அனுப்புவோம், நீங்கள் பேச முடியுமா அப்படிங்கிறத தவிர்த்திருக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நிறைய கிவ் அண்ட் டேக் இருக்குது நமக்கும் அவங்களுக்கும். மொழி முக்கியமான மொழி, ஏற்கனவே ஒரு நாடாக நம்ம இருந்தது, இதெல்லாம் பலப்படுத்துறதுக்கான உத்திகளை வந்து ஆய்வு பண்ணியிருக்கலாம். காஷ்மீர் நம்முடைய பிரச்சனை அப்படின்னா அதை வந்து மக்களுடைய ரெஃபரண்டத்துக்கு விட்டு அந்த ரெஃபரண்டத்தை வந்து எப்படி சார்பு இல்லாமல் நடத்துறதுங்கிறத பற்றி நம்ம அது 3வது பார்வையாளரை வச்சுக்கிட்டு அதை நம்ம யோசிச்சிருக்கலாம். அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சண்டை போட்டு தான் தீர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் அல்லது சமாதானமாக போய் தீர்க்கணுன்னாலும் தீர்வு ஒன்று தான்.
இல்ல அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வைகளுக்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறதா அப்படிங்கிறது இல்ல தாண்டி ராஜதந்திரம் நீங்க சொன்னதுனால அந்த ராஜதந்திரங்கிறது வந்து அதோட நம்ம இருக்கிற கட்சி அரசியலை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். இங்க முக்கியமா மோடி அவர்கள் பேசுகிற போது சொல்ற விஷயத்துல குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, அந்த 1960 நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்துல போடப்பட்ட அந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த நீர் ஒப்பந்தம், அந்த சிந்து நதியினுடைய அதை மறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறாரு. இது மறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது இது எதுவும் ஒரு மறைமுக மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இந்த விவகாரத்துல? இப்போ இந்த காவிரி நீரை பத்தி நிறைய வாட்ஸ்அப்ல தகவல் பரிமாறப்பட்டது. அதுல வந்து சிந்து நதியை பாகிஸ்தானோட எதிரி நாடுன்னு வர்ணிக்கப்படுகின்ற ஒரு நாட்டோட கூட சுமூகமா நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பங்களாதேஷ்ல அந்த பிரம்மபுத்திரா நதியை நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆனா கேரளாவும் தமிழ்நாட்டுக்கும் நீர் பிரச்சனை, கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நீர் பிரச்சனை இருக்குன்னு வாட்ஸ்அப்ல வந்தது. இது மோடிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இது ஏன் எனிமி நாடோட நம்ம சுமூகமா இருக்கணும், அதனால இந்த மறு ஒப்பந்தம் இதுக்கான பின் அரசியல் என்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம அதை, ஏன்னா அது ராஜதந்திரம்னா அது என்ன வகையான ராஜதந்திரம், மறைமுக மிரட்டல்னு எடுத்துக்கலாமா? அந்த நீங்க சொன்ன மாதிரி 1960 நேரு அயூப் கான் இருந்தபோது அந்த ஒப்பந்தம் இண்டஸ் ட்ரீட்டி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை இப்போது மறுபரிசீலனை செய்வோம் என்பது, அதாவது முதல் ஸ்டெப் ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது, இரண்டாவது இந்த முயற்சி, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க. டிப்ளமேட்டிக்காக, அதாவது ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய கெயின் இல்லை. திரும்ப சிவாமி அவர்கள் அழகாக குறிப்பிட்டது போல இதை நீங்கள் டொமஸ்டிக் பாலிடிக்ஸோடு, அதாவது உள்நாட்டு அரசியலோடு இணைக்கும் போது, பாகிஸ்தான் பிரச்சனையை நீங்கள் கோழிக்கோடில் போய் பேசும்போது நீங்கள் மீண்டும் இதை உள்நாட்டு அரசியலுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ உங்க இன்டென்ட் என்ன, உங்களுடைய அதோடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அது நீங்க அது உள்நாட்டு அரசியலாக இருந்தாலும் கூட நீங்க பிரதமர் அவர்கள் இவ்வளவு பிரச்சனை பற்றி இருந்து கொண்டிருக்கிற போது கோழிக்கோட்டில் போய் வேற எதையோ பேசினார் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டுமானாலும் இதை பேசியிருக்கலாம்னு ஏன் பார்க்க கூடாது? இல்லை, அதை எப்படி நாம் கையாள்கிறோம் என்பதுதான். இதை நீங்க கோழிக்கோடுக்கு மறுநாள் மன் கி பாத் இருக்கிறது. மன் கி பாத்தில் தேசத்தோடு நீங்கள் உரையாற்ற போகிறீர்கள். பிஜேபி நேஷனல் கவுன்சிலில் டொமஸ்டிக் இஷ்யூஸ் பேசியிருக்காரு. முஸ்லிம்களை, தலித்துகளை அந்நியப்படுத்தாதீர்கள் அவர் என்று அந்த அதில் ராஜதந்திரத்தை கையாள்கிறார். அங்கு நேஷனல் கவுன்சிலில் பேசும்போது உள்நாட்டு ராஜதந்திரத்தில் பிஜேபி நேஷனல் கவுன்சிலில் அவர் பேசினது சரியாக இருக்கலாம். ஆனால் சர்வதேச ராஜதந்திரத்தில் இவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அளவிட்டு பார்க்கும்போது அதனுடைய டேக்அவே என்ன, அதனுடைய கடைசியில் நமக்கு கிடைப்பது என்ன, இந்த பயணங்களின் மூலமாக, இந்த ராஜதந்திர முயற்சிகளின் வாயிலாக, இதன் மூலமாக இப்போது மாயாவதியுடைய விமர்சனமாக இருக்கட்டும், காங்கிரஸுடைய விமர்சனமாக இருக்கட்டும், நான் தள்ளிவிட முடியாது. ராகுல் காந்தி மிக அழகாக சொன்னார், செல்ஃபி எடுப்பது போல இல்லை ராஜதந்திரம் என்பது. அது மிக அது அதாவது விளம்பரங்களை தாண்டிய ஒரு விஷயம் ராஜதந்திரம் என்பது. அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அழகாக சொன்னார்கள், இதை நாம் சுமூகமாக நமக்கு சாதகமாக இந்த நிலைமையை முழுமையாக திருப்புவது எப்படி, அதற்கு அண்டை நாடுகளுடைய ஆதரவை பெறுவது எப்படி, அது சீனாவுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, அதை பெறுவது என்பதுதான் ராஜதந்திரம். மற்ற நாடுகளுடைய இணக்கத்தை பெறுவது. நீங்கள் பங்களாதேசத்துடைய ஆதரவை பெறுவது மட்டும் உங்களுக்கு முழுமையான ஆதரவாகி விடாது, அல்லது மியான்மருடைய ஆதரவை பெறுவது மட்டும் முழுமையான ஆதரவாகி விடாது. ஏசியாவில் உள்ள மற்ற எல்லா நாடுகளுடைய ஆதரவையும் நீங்கள் இந்த பிரச்சனையில் பெற வேண்டும். மோடி பேசும்போது ஏசியாவில் பயங்கரவாதத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரே தேசம் பாகிஸ்தான் என்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். இது சர்வதேச அரங்குகளில் பெரிதாக சொல்லப்பட வேண்டியது. மீண்டும் அதை உள்நாட்டு அரங்கில் உள்நாட்டு மக்களை மட்டுமே திருப்திப்படுத்துவதற்காக சொல்வதில் பிரச்சனை இருக்கிறது. இங்க பாகிஸ்தான் மீண்டும் மீண்டுமாக அமைதி காக்குதோ, இந்த விவகாரத்தில் அமைதி காப்பது என்பதோ பெரிய அளவிலான ஒரு எதிர்வினை இல்லை, மக்களை திசை திருப்புறார் மோடி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி வேறு எதுவும் பேசாமல் இருப்பதற்கான காரணம் இங்க தொடர்ச்சியா நடைபெறுகிற தாக்குதலுக்கு மோடி அவர்கள், திரு பீர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு விளம்பரமாக முன்வைக்கப்படுகிறதா தொடர்ச்சியாக. ஆனா அந்த தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு மௌனம் காக்கப்படுகிறது. எதுக்கும் பெரிய அளவில்
பேசல. சமீபத்தில் நடைபெற்ற மாநாடுகளில் கூட நவாஸ் ஷெரீப் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் கூட அவரது உரையில் அது தொடர்பாக எதையும் பேசல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மௌனமே வந்து சரியான அணுகுமுறையாக இல்லைன்னு தானே. அதாவது இந்தியாவில் ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றத்தை பாகிஸ்தான் கூர்மையாக கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை வழிப்படுத்திக்கிறாங்க. கடந்த காலத்தில் நமக்கு தெரியும் பிஜேபி ஆட்சியில் இருந்தபோது தான் கர்கில் வார் நடந்தது. அதனால் இந்த தடவை அதை வந்து காஷியஸாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். அதுதான் அவங்களுடைய பொறுமைக்கு காரணமாக கூட இருக்கு. நிச்சயமா. மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்பது காவிரி விவகாரம், தீப்பற்றி எரிந்த ஒரு விவகாரம் சற்றேனும் தணிந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கர்நாடகம் அந்த ஒரு தகிப்போடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மீண்டுமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார்கள். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை மையமாக வைத்து அந்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. எங்களுடைய குடிநீர் தேவைக்கும் எங்களுடைய பாசன வசதிக்கும் போகத்தான் தமிழகத்துக்கு தண்ணீர், அது எங்களுக்கே இப்போ பற்றாக்குறையாக இருக்கிற போது நிச்சயமாக தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், இந்த மறுசீராய்வு மனு மூலமாக, ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் கூட மீண்டுமாக இவர்களுடைய இந்த சீராய்வு மனு என்பதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இது ஒரு தோல்விக்கான முகாந்திரம் இருக்கிறது. இதில் முக்கியமாக 2014ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் கேரள அரசுக்கு ஒரு தீர்ப்பை சொன்னது. நீங்கள் சட்டசபையை கூட்டி என்ன தீர்மானம் போட்டாலும் சரி, என்ன சட்டம் இயற்றினாலும் சரி, முல்லை பெரியாறில் நாங்கள் சொல்வதுதான் இறுதி முடிவு, அதை நீங்கள் 142 அடியாக உயர்த்தி விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அதே போல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, நடுவர் மன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதற்கு முரண்டு பிடித்துவிட்டு கர்நாடகம் செய்கிற எந்த முயற்சிகளுமே சட்டத்தின் பார்வையில், இந்திய நீதி ஆட்சியின் பார்வையில் சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்கப்படும். அதற்கு ஏனென்றால் தமிழ்நாட்டின் பக்கம் முழுமையான நியாயங்கள் இருக்கின்றன. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் சொன்ன அடிப்படையிலும் சரி, காவிரி மேற்பார்வை குழு கூடி முடிவெடுத்த அடிப்படையிலும் சரி, முழுமையாக இப்போது புதுச்சேரி முதலமைச்சர் கூட அதை கடுமையாக காவிரி நிலைப்பாட்டில் கர்நாடகம் செய்யக்கூடிய விஷயங்கள் அட்ராசியஸாக இருக்கிறது, அராஜகமாக இருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றமும் ஏற்கனவே இந்த பார்வைகளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது கர்நாடகாவுக்கு. இதற்கு முன்னால் உள்ள விசாரணைகளில் அதே விஷயம் மீண்டும் கர்நாடகம் வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறது என்றுதான் என்னால் சொல்ல முடியும். சட்டப்பூர்வமாக அணுகிதான் இந்த அளவுக்கான குறைந்தபட்ச வெற்றியை வந்து தமிழகம் பெற்றிருக்கிறது இந்த காவிரி விவகாரத்தில். ஆனால் மீண்டுமாக முரண்டு பிடிக்கிற கர்நாடக அரசு, இது உச்சநீதிமன்ற உத்தரவை பலமுறை அவர்கள் மதிக்காமல் இருந்திருக்கிறார்கள். மீண்டுமாக இந்த விவகாரத்திலும் ஒரு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். எப்படி இருக்கும்? அந்தந்த மாநிலங்களில் விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது அரசியல்வாதிகளுடைய கடமை என்ற அடிப்படையில் அங்கே வந்து உள்ள விவசாயிகளுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அது தமிழகத்துக்கு கொடுப்பதனால்தான் நடக்கிறது அப்படின்னு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது உண்மை நிலைமையை அவங்க புரிஞ்சுக்க இல்லாமல், அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அரசியல் தீர்வு மூலம் நதிநீர் பங்கீட நம்ம பாதுகாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கையை காலங்காலமாக ஊட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது எப்போ காவிரி நதி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது, எப்போ தீர்ப்பு வருது? இப்போ ஆரம்ப காலத்திலேயே சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்வு காணப்பட்டிருந்தால் இது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை ஆகிடும். இல்லை, குறைந்தபட்சமா அப்படி நம்ம லாங் டேர்மா பேசப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு தீர்வை வந்து உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்வை முன்வைத்திருக்கிறது. ஆனா அதிலும் கூட கர்நாடக அரசு நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் சொல்றேன், உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போனது இன்னைக்கா நேத்தா? எத்தனை வருடங்கள், இவ்வளோ வருடங்கள் அதை இழுத்து போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளார்ந்து ஏற்பட்டுருது இல்லையா? இப்போ நம்ம நினச்சா அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருது இல்லையா? அதனால தான் அந்த தீர்ப்பு காலம் கடந்து வரும்பொழுது இன்னும் கூட அந்த நம்பிக்கையை தக்க வச்சு எப்படியாவது ஃபைட் பண்ணி அந்த மேலாண்மை வாரியம் வந்து இல்லாமல் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நம்மளுடைய நீதிமன்றங்களும் ஒரு காரணங்கிறதான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த வழக்கு போனப்பவே அந்த தீர்ப்பு, ஏன்னா இன்றைக்கி எடுக்கிற தீர்ப்பு அன்றைக்கி எடுத்திருந்தா இது நாள் வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் ஓரளவு அவங்க மாற்று வழிகளை வந்து யோசிச்சிருப்பாங்க, எப்படி அந்த விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கிற மாதிரி பண்ணலான்னுட்டு. அதே சமயத்தில் நம்ம தமிழகத்துக்கும் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. காவிரி இந்த கோர்ட்டு தீர்ப்பை எதிர்பார்த்து இவ்வளவு நாளும் இருந்ததா அவங்க சொல்கிறவங்க
மாற்று வழிகளை இந்த 50 வருடங்களில் எந்த வகையிலையும் மேற்கொள்ளலை. மழை நீரை தேக்கி ஆற்றில் தேக்கி பாசன வசதிக்கு அவங்க பண்ணலை. அதனால் ரெண்டுமே வந்து ஒரு அரசியல் சார்ந்து ஒருத்தரை வந்து குற்றம் சொல்லி தங்களுடைய இதை வந்து நிலைப்பாடை வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு அரசியலாக பயன்படுத்திட்டு முக்கியமான விஷயமும் கூட இது. நம்ம ஒருபுறம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை வெற்றி அப்படின்னு இதை பார்க்குற நேரத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய நீர்நிலைகளை நாம் எப்படி பாதுகாத்திருக்கிறோம், நம்ம தொடர்ச்சியாக கர்நாடகாவிடமிருந்தும் கேரளாவிடமிருந்தும் நீரை எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய நீர் ஆதாரங்களினுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை பற்றி நம்ம கவலைப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிற ஒரு விஷயம்தான். அதையும் கவனித்தாக வேண்டிய நிலைமையில தானே இருக்கும். நிச்சயமாக மழைநீர் சேகரிப்பு என்பது 2003 வருடத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கும் கால்வாசி கூட சென்னை மாநகரத்திலேயே நிறைவேற்றப்படாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் என்பது ஒரு மாதத்து மழை ஒரே நாளில் பெய்யக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கும்போது ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு அதிகபட்சமாக சேகரிக்கிறீர்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை ஜனராஜன் MIDSல் பணியாற்றக்கூடிய நீர் நிபுணர் சொன்னார். கடந்த மழையில் டிசம்பர் 2015 மழையில் மட்டும் நாம் 300 TMC நீரை கடலில் விட்டிருக்கிறோம். ஓராண்டுக்கு சென்னைக்கு தேவைப்படக்கூடிய நீர் தேவை என்பது 15 TMC. ஏறக்குறைய 20 வருடங்களுக்கான நீர் ஒரே ஆண்டில் கடலில் போய் இறைந்து விட்டது. எனவே நாம் என்ன விதமான உள்கட்டமைப்புகளை உருவாக்குகிறோம், நமது கண்மாய்களை எவ்வளவு காப்பாற்றுகிறோம், அதில் மக்களை எவ்வளவு ஈடுபடுத்துகிறோம். இது வெறும் அரசு சம்பந்தப்பட்டதல்ல, அரசும் சிவில் சமூகமும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு நீண்டகால தீர்வு என்கிற அடிப்படையில் அதற்கான முன்முயற்சிகளை நாம் தீவிரமாக செய்ய வேண்டும். எப்போதுமே நாம் இதனை எதிர்பார்த்திருக்க முடியாது. நாம் இதில் எவ்வளவு தன்னிறைவு பெற முடியும் நீர் தேவைகளில். ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலமாகவே நாம் இருக்க முடியாது. நாம் ஒரு நீர்மிகு மாநிலம் ஆவதற்கு என்ன விதமான ஆயத்தங்களை செய்கிறோம் என்பது மிக மக்கள் முன்னால் உள்ள கேள்வி, அரசின் முன்னால் உள்ள கேள்வி. நிச்சயமா இந்த கேள்விகள் இருக்கிற சூழல்ல தான் இங்க அண்டை மாநிலங்களோட தொடர்ச்சியாக ஒரு எதிரி போக்காகவே இங்க வந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக நதிநீர் விவகாரங்கள்ல ஆந்திராவுடனாக இங்கே பாலாறு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் அணை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஒருபுறம் கேரளாவில் சிறுவாரியின் குறுக்கே அவர்கள் அணை கட்டுகிற முயற்சி, இங்க மீண்டுமாக காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுகிற முயற்சி. தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு இப்படி ஒரு பல்முனை தாக்குதல் இருக்கிற சூழல்ல தமிழக அரசு இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தானே எடுக்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. அதாவது என்னன்னா நிலம் நீர் ரெண்டுத்தினுடைய ரிசோர்ஸஸ் வந்து தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை போல தான் இருக்குது. ஒன்றும் குறைவாகவும் இல்லை கூடுதலாகவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நீர்பிடிப்புள்ள நிலங்கள் மீதான ஒரு ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஒன்று வந்து ஆற்று மணலை அள்ளுவதற்கான போட்டியில் அதை பற்றிய கவனம் இருக்கும்போது தண்ணி போனால் அந்த ஆற்று மணலெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மக்கள் வந்து இன்றைக்கி பெரும்பாலான ஆக்கிரமிப்புகள் பார்த்திங்கன்னா வசதி படைத்தவங்க தான் இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறாங்க. எப்படியாவது அதுக்கு பட்டா வாங்கிக்கலாம், அல்லது 50-60 வருஷ காலம் பட்டா இல்லாமலே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய அதை காட்டி அவங்க ஒன்றும் லோன் வாங்க போகிறதில்ல. அதனால் அதை டிபெண்ட் பண்ணி அவங்க இல்லை, அது ஒரு வியாபார நோக்கில் அமைக்கிற இது. அதனால் இந்த நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கைகளும் இந்த இப்போ கடந்த காலத்தில் இல்லைங்கிறது தான் அந்த பெருவெள்ளம் நமக்கு சுட்டி காட்டிய ஒரு சம்பவமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த நீர் மேலாண்மையை ஸ்டடி பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை இப்போதைக்கு உள்ள இது உடனடியாக நமக்கு வந்து தீர்வு தராட்டினாலும் கூட இனி காலப்போக்கில் அதை வந்து இம்ப்ரூவ் படுத்துறதுக்கான மேம்பாடு பண்ணுறதுக்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படும். அதை நம்ம பண்ணணும். இன்னொன்று, நிலத்தின் மீதான ப்ரெஷரை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கு வந்து நிறையா கட்டிடங்கள் வந்து கட்டி வாடகைக்கு விட முடியாமல் காலியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ கட்டிடங்களை அனுமதிக்கும் போது மக்கள் தொகை, அதனுடைய வளர்ச்சி, அந்த ப்ரெஷர்லாம் பார்த்து தேவை கருதி நம்ம வந்து அதை வந்து முறைப்படுத்தலாம். இன்னொன்று வந்துட்டு நிலத்தை வந்து இன்னொரு முன்னாடி வந்துட்டு ஒரு சர்வே பண்ணாங்க. இப்போ ஒரு 2வது சர்வே பண்ணி அதை திரும்ப முறைப்படுத்த வேண்டிய யூடிஆர்னு முன்னாடி பண்ணாங்க. அந்த யூடிஆரில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அந்த யூடிஆர் மூலமாக தான் பஞ்சமி நிலங்கள் எல்லாமே மடைமாற்றம் செய்யப்பட்டது. அது ஒரு பக்கம் குறை இருந்தாலும் கூட இந்த யூடிஆரை கொண்டு வந்து இப்போது இருக்க நிலைமையை சர்வே பண்ணி ஃப்யூச்சருக்கு ஒரு 50 வருஷ காலத்தை அல்லது 100 வருஷத்துக்கான
ஒரு திட்டத்தை நம்ம வந்து நிச்சயமா போட்டாக வேண்டியது. சரியான ஒரு அணுகுமுறையா சுருக்கமா பதில் சொல்லுங்க. நிச்சயமாக அவர்கள் சொன்னது போல நமக்கு ஒரு எதிர்கால நோக்கு, தொலைநோக்கு என்பது இந்த விஷயத்தில் சரியாக இல்லை. எவ்வளவு நிலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும்? அவர்கள் சொன்னது போல பயன்படுத்தப்படாத கட்டுமானங்கள் என்பவை அதிகரித்து கொண்டே போகின்றன. அப்படி என்றால் இவர்கள் தவறாக அதை கணித்து விட்டார்கள். எவ்வளவு கட்டடங்கள் தேவை என்பதை. கட்டடங்களுக்கு போதுமான நீர் இருக்கிறதா? கட்டுகிற புதிய கட்டுமானங்களுக்கு காசு இருக்கிறது, நாம் லாரியில் கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு அணுகுமுறை தான் நிறைய பில்டர்கிட்ட இன்னைக்கு சென்னை மாநகரத்திலோ புறநகரிலோ இருக்கிறது. இதே விஷயம்தான் மற்ற நகரங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூருக்கோ மற்ற மதுரைக்கோ இது பரவி கொண்டிருக்கிறது. எனவே நாம் இப்போது இதை தீர ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை மக்களும் அரசுமாக சேர்ந்து செய்வதுதான் இதற்கு நிச்சயமான தீர்வாக இருக்கு. எல்லோர் கையும் கோர்க்கிற போதுதான் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த உங்களது முதல் பார்வை நிகழ்ச்சியில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.